வணக்கம், நான் உங்கள் கடைசி விவசாய மகன் 1000 டே சேலஞ்சில் இன்னைக்கு டே 43. இன்னைக்கு எங்கே வந்திருக்க பார்த்தோம்னா நம்ம கார்த்தியனாவோட வாழை தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த வாழைக்காட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு அண்ணாட்ட கேட்க போகிறோம். அதுக்கான தீர்வை எப்பயும் போல நம்ம தான் சொல்ல போகிறோம். அண்ணா சொல்லுங்கண்ணா, என்ன பிரச்சனை இருக்கு வாழைக்காட்டில்? தம்பி, வாழை என்னதான் உரம் கொடுத்தாலும் வளரவே மாட்டேங்குது. என்னதான் உரம் கொடுத்தாலும் வளர மாட்டேங்குதுங்களா? இவ்வளோ களையை வச்சுட்டு இருந்தா எப்படி வளரும்? முதல்ல இந்த களைகளை எடுத்துட்டு நீங்க எந்த உரம் கொடுத்தாலுமே வாழை நல்லா வந்துருங்கண்ணா. இதுவரை நீங்க கொடுத்த உரம்லாம் இந்த களைகள் தான். இங்க பாருங்க, அந்த வாழையை விட இந்த களைகள் தான் அதிகமாகவே வளர்ந்துருக்கு. எப்பவுமே களைகள் மேலாண்மையை முதல்ல கட்டுப்படுத்தினாதான் அதுக்கப்புறம் தான் நீங்க உரம் கொடுக்கணும். எந்த ஒரு பயிர் நட்டாலுமே அதுல களைகளை அகற்றிட்டு உரம் கொடுத்தீங்கனாலதான் அதை முழுசா அந்த பயிர் எடுத்து வளரும். இல்லைன்னா அந்த மாதிரி களைகள் எடுத்து தான் அது வளருங்க. இந்த வாழை எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் யூரியா, டிஏபி, பாக்டம்பாஸ் இந்த மாதிரி கலந்து வச்சு விட்டீங்கனாலே ஒரு வச்சு தண்ணி விட்டீங்கனாலே நல்ல முறையில் உங்களுக்கு ஈல்டு வந்துருங்கன்னா உங்களுக்கு நல்ல முறையில் அது வளர்ச்சி தந்துருங்க. வேற எதுவும் தகவல் வேணுங்களா தம்பி? வாழைக்கு அடுத்தது ஏதாவது ஊட்டச்சத்து ஏதாவது கொடுக்குறது? அடுத்த ஊட்டச்சத்துங்களாண்ணா? அடுத்த ஊட்டச்சத்து கண்டிப்பா அடுத்த வீடியோல வரும். சரிங்களா? அடுத்த வீடியோல நம்ம சந்திப்போங்கண்ணா. சரிங்களா? மறக்காம இதே மாதிரி நல்ல தகவல்கள் விவசாயத்தை பத்தி வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதுக்கோ சப்போர்ட் பண்றீங்க, விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ற எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சொல்லுங்கண்ணா கொஞ்சம். விவசாயத்துக்காக நீங்களும் எங்களுக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நல்ல முறைக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கணும் நாங்க வேண்டுகோள். அவ்வளவுதான். நன்றி, வணக்கம்.